பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 57வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 57வது வசனம். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். ஒரு அருமையான அர்த்தம் புதிந்த வார்த்தைகள். நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறேன். அவர் எல்லாவற்றையும் துறந்து என்ன செய்தார்னா மனிதனாக வந்தார். அவர் சொல்லுகிறார், நான் என்ன செய்கிறேன் சொல்லி சொன்னால், பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். இயேசு கிறிஸ்து பிதாவினால் பிழைத்திருந்தார். எப்படி பிழைத்திருந்தார் அப்படின்னா, இந்த வசனத்தில் 38வது வசனத்தில் அப்படி வாசிக்கிறோம். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். என் சித்தத்தின்படி அல்ல, அவர் அப்படிதான் பிழைத்தார். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவருக்குள் பிழைக்கிற ஒரு வாழ்க்கை, அவருக்குள் பிழைக்கிற ஒரு வாழ்க்கை அப்படின்னா அவருடைய மரணத்தில் நாம் பங்கு கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. நாம் ஒரு மரணத்தில் பங்கு கொண்டால்தான் ஒரு உயிர்த்தெழுதல் அங்கு இருக்கும். அவருடைய மரணத்தில் எப்படி நாம் பங்கு கொள்வது? இந்த இடத்துல என் மாம்சத்தை புசித்து, 56வது வசனத்தில் அப்படி எழுதியிருக்கு, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான் அப்படின்னு எழுதியிருக்கிறது. மட்டும் இல்லை, 54வது வசனத்தில் என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னு எழுதியிருக்கிறது. அப்போ என் மாம்சத்தை புசிக்கிறது, அவருடைய இரத்தத்தில் பானம் பண்ணுவது என்றால், நான் சொன்னது போல அவருடைய மரணத்தில் நான் பங்கு கொள்வது. இயேசு எவ்வாறு பிழைத்தார், பிதாவினிடத்திலிருந்து எப்படி பிழைத்தார் அப்படின்னா, இந்த இடத்துல என் சித்தத்தின்படி அல்ல, பிதாவின் சித்தம். பிதாவின் சித்தம் எப்போதுமே அவர் அப்படி இருந்தார். ஆனால் என்னுடைய பிராக்டிக்கல் லைஃப், அதாவது நடைமுறை வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் அப்படி ஜீவிக்க முடிகிறதா? அதாவது ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன் அப்படின்னு நான் அதை சொல்லவே வரல. ஏதோ நானும் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறேன் அப்படின்னு நான் சொல்ல வரல. அந்த வாழ்க்கையை நான் சொல்லலை. பிதாவினால் பிழைத்திருக்கிறதான ஒரு வாழ்க்கை, பிதாவினால் பிழைத்திருக்கிறதான ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே, என் சித்தத்தின்படி அல்ல, எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நெருக்கத்திலும் பிதாவினால் பிழைக்கிறதான ஒரு வாழ்க்கை. அந்த நேரத்திலெல்லாம் என்னை மரணத்தில் ஊற்றி, என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா மெய்யாகவே நாம் பிதாவினால் பிழைக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா நான் பிதாவினால் பிழைக்கிற ஒரு வாழ்க்கை வாழலை. நான் தேவையை உணர்ந்து தான் நான் பேசுகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே நான் என்னுடைய தேவையை உணர்ந்து, ஆண்டவரே, நான் பிதாவினால் பிழைக்கிறதான வாழ்க்கையில் எவ்வளவாய் குறைவுபடுகிறேன்.
நம்ம பொதுவாக நான் சொன்னது போல் ஒரு பொதுவான ஒரு பார்வைக்கு பார்த்தோம் அப்படின்னா பரவாயில்ல, அந்த கிறிஸ்தவர்களை விட அல்லது இந்த கிறிஸ்தவர்களை விட நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் அதற்காக நம்மை அழைக்கவில்லை. ஆண்டவர் எப்போதும் பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அவ்வளவு ஒரு நெருக்கமான ஒரு உறவு. என்னுடைய சித்தம் அல்ல அப்படின்னு ஜீவிக்கிறதான ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே, எங்களுக்கு அந்த வாழ்க்கை வேண்டும். ஆண்டவரே, அந்த வாழ்க்கையிலே நான் குறைவுபடுகிறேன். தாமஸ் கெம்பிஸ் எழுதும் பொழுது அவருடைய புக்கில் கிறிஸ்துநாதரின் அனுசாரம், இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்ற புத்தகத்தில் எழுதும்போது சொல்லுவார், நாம் அழ வேண்டிய காரணம் ஏராளமாக இருக்க நாமோ அசட்டையாக இருக்கிறோம் அப்படின்னு எழுதுவார். ஆண்டவரே, உம்மை போல் நான் இன்னும் மாறவில்லையே, நான் மாற வேண்டுமே, எனக்கு நீர் உதவி செய்யும் அப்படின்னு நம்ம ஒரு தாகம், தீராத தாகம் ஆண்டவர் இப்படி பார்க்கிறோம். மத்தேயு 26வது அதிகாரம் 42வது அல்லது நான் 38வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. 39வது வசனத்தில், சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. ஆண்டவருக்குள்ளேயும் அந்த என்னை போன்ற ஒரு மாம்சத்தில் வந்தபடியால் அவர் எந்த அளவுக்கு அவர் கதறினார். அவருக்குள்ளாக அப்படியே அதற்கு தேவனுடைய சித்தத்திற்கு எதிர்த்தாப்புல செயல்படுகிறதான ஒரு சித்தம் அவருக்குள்ளாக இருந்தது. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா 39வது வசனத்தில், பிதாவே, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் தான் சொல்றார். ஆகிலும் அப்படின்னு சொல்றாரு, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது. அதே வார்த்தைகளை அவர் என்ன செய்கிறார்னா 42வது வசனத்திலையும் அதை நாம் பார்க்கிறோம். அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். பாருங்க, அப்படியே கொஞ்சம் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, இது நீங்க கூடாது அப்படின்னா நான் என்ன செய்கிறேன், என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தமே ஆக கடவது அப்படின்னு சொன்னார். அதற்கு அடுத்து 3வது தடவை பாருங்க, 44வது வசனத்தில், அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். அவர் ஜெபம் பண்ணப்ப ஒரு முடிவுக்கு வந்து விட்டார். என்ன முடிவு அப்படின்னா, இது தேவனுடைய சித்தம். அதனால தான் அந்த இடத்துல அடுத்த வசனத்தில், இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், வேலை வந்தது, எழுந்திருங்கள் போவோம். 46வது வசனத்தில் பாருங்கள், எழுந்திருங்கள் போவோம் அப்படின்னு ரெடி ஆயிட்டார். நான் ஒரு சூழ்நிலைமையை சந்திக்கும் பொழுது, ஒரு இக்கட்டான நெருக்கமான சூழ்நிலைமைகளை சந்திக்கும் பொழுது என்னுடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்கிறது? இதே போல என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே ஆக கடவது. ஆண்டவரே, என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, அந்த சித்தத்தை நொறுக்குவது, அதை உடைப்பது, அது கடினமானது. சும்மா ஒன்றும் என்ன செய்ய முடியாது. எந்த ஒரு விருப்பத்தையுமே, எனக்குள்ளாக இருக்கிறதான எந்த ஒரு விருப்பத்தையுமே, அது சின்னதாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும்,
அதற்கு ஒரு விலைக்கிரயம் நான் செலுத்தவில்லை என்றால் நான் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியாது. ஆண்டவரே, நான் என்ன செய்யட்டும்? என்னுடைய சித்தம் அல்ல, என்னுடைய சித்தம் அல்ல. இயேசு கிறிஸ்து அவர் எப்போதும் அதே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். இந்த லாஸ்ட்டில் தான் அப்படின்னு கிடையவே கிடையாது. லாஸ்ட்டில் ஒரு பளிச்சுன்னு தெரியறதற்காக, ஒரு உதாரணத்திற்காக அந்த வசனம். மற்றபடி அவர் என்ன செய்தார்னா தொடர்ந்து அந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருந்தார். இப்போ உதாரணத்திற்கு நான் ஒரு சில வசனங்களை நான் காண்பிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மனுஷகுமாரன் போஜனம் பண்ணுகிறவராய் வந்தார். அதற்கு நீங்கள், இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்றீர்கள். பாருங்க, ஆண்டவர் சந்தித்த ஏகப்பட்ட சூழ்நிலைமைகள், கடினமான சூழ்நிலைமைகள். அவரை பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, போஜன பிரியன் அப்படின்னு சொல்றாங்க. கிளட்டன் அப்படின்னு இங்கிலீஷில் இருக்கு. அப்படின்னா பெருந்தீனி காரன் அப்படின்னு அர்த்தம். பெருந்தீனி. அல்லது இவர் சொல்லுவார், நம்ம ஸ்டான்லி பிரதர் சொல்லுவார், சாப்பாட்டு ராமன் அப்படின்னு சொல்லுவார் அந்த வார்த்தைக்கு. நம்ம ஆண்டவரே, நீர் எவ்வளவான சூழ்நிலைமைகளை சந்தித்தீர். ஆனால் இதெல்லாம் என்னை பார்த்து யாரும் சொல்லவே இல்லை. என்னை யாரும் பெருந்தீனிக்காரன் அல்லது பார் எப்படி தின்றான் பாரு அப்படின்றான் சொல்லவே இல்லை. அப்படி ஒருவேளை என்னை பார்த்து சொல்லியிருந்தால் என்னுடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்கும்? ஆனால் ஆண்டவர் அதை பற்றி ஒன்றுமே சொல்லலை. அவர் மதுபான பிரியன், ட்ரங்கர் அப்படின்னா அப்படியே இப்போ அப்படி தான் இருக்குது. இங்கிலீஷில் அப்படி தான் இருக்குது, நிறைய டிரான்ஸ்லேஷனில் அப்படி தான் இருக்குது. குடிகாரன் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் என்னை பற்றி யாரும் சொன்னாங்களா? ஆனால் இயேசு அவருடைய பிரதிபலிப்பு, அவர் என் சித்தம் அல்ல, பிதாவே உம்முடைய சித்தம் ஆக கடவுது. அவர் திரும்பவுமாக தன்னுடைய வாழ்க்கையிலே, நான் தான் சொன்னேன், பிராக்டிக்கல் நடைமுறை வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய வேலைகளில், அது ஒருவேளை என்னுடைய குடும்பமாக இருக்கலாம், அல்லது என்னுடைய பக்கத்து வீடாக இருக்கலாம், அல்லது நான் சந்திக்கக்கூடிய பொதுவான இடங்களாக இருக்கலாம், வேலை செய்கிற இடங்களாக இருக்கலாம். அந்த இடத்துல என்னை பற்றி ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா, நான் இந்த அளவுக்கு ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல, அந்த சித்தத்தை நான் என்ன செய்கிறேன்? முறிக்கிறேன், உடைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? முடியுதா ஈஸியா? என்னையால் முடியல. நான் அப்படியே ஸ்ட்ரகிள் ஆகிறேன். அப்படியே ஆண்டவரே இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி அப்படியே ஸ்ட்ரகிள் ஆகிறத நான் பார்க்கிறேன். அப்போ நாம் எல்லோரும் என்ன செய்யணும்னா, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படியே செய்ய எனக்கு அருள் தாரும், கிருபை தாரும், உதவி செய்யும் அப்படின்னா ஆண்டவர் கண்டிப்பாக உதவி செய்வார். பாவிகளுக்கு சிநேகிதன். எப்படி ஆண்டவர் ரொம்ப திட்டமும் தெளிவுமாக என்ன செய்தார்னா சொன்னார். அப்படியே அவரை பற்றி சொன்ன பொழுது, அவர் என்னுடைய சித்தம் அல்ல, அவர் அதற்கெல்லாம் பதில் என்ன செய்யலைன்னா கொடுக்கவே இல்லை. ஒரு சலனம் அவர்கிட்ட வரவே இல்லை. ஆனால் என்கிட்ட வருது. ஏன் அப்படின்னா என்னுடைய சித்தம், என்னுடைய சுயம் தான் எல்லாத்துக்கும் காரணம். சுயம் மையம் கொண்ட ஒரு வாழ்க்கை. இந்த சுயம் மையம் கொண்ட ஒரு வாழ்க்கையை நான் உடைத்து அதை தகர்க்கலை அப்படின்னா நான் என்ன செய்ய முடியாதுன்னா, எந்த ஒரு இயேசுவை போல மாறுகிற உன்னதமான ஒரு வாழ்க்கைக்கு போகவே முடியாது. ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும்? அது உடையட்டும், என்னுடைய சுயம் நசுக்கப்படட்டும், அது உடைக்கப்படட்டும், நொறுக்கப்படட்டும் அப்படின்னு என்னை அப்படியே ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக ஆண்டவர் என்ன செய்வார்னா, அவர் தமது அளவில்லாத கிருபை எனக்கு தந்து அவர்
ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கையை எனக்கு தருவார். பிதாவோடு கூட ஜீவிக்கிறதான ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை நமக்கு தருவார், எனக்கு தருவார், உங்களுக்கு தருவார், கண்டிப்பாக தருவார். இந்த இடத்துல இன்னொரு வசனத்தை நான் சொல்லுகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம், ஒரு சில வசனத்தை நான் காண்பித்தால் மெய்யாகவே ஆண்டவர் எந்த அளவுக்கு அவர் என்னுடைய சித்தம் அல்ல அப்படின்னு சொல்லி அவர் வாழ்க்கை முழுவதுமாக ஜீவித்து கொண்டிருந்தார் அப்படின்றது நமக்கு விளங்கும். 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். அவருடைய இனத்தார் இதை கேட்ட பொழுது அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பார்த்து சொன்ன வார்த்தைகள். இது தமிழில் தான் கொஞ்சம் மதிமயங்கி அப்படின்னு சொல்லி ஒரு அழகாக இருக்கிறது போல், அல்லது அதை ரொம்ப சீரியஸ் இல்லாத ஒரு வார்த்தை போல் இருக்குது. இங்கிலீஷில் கிரேசி அப்படின்னு இருக்கு, இன்சேன், மேட், அதாவது ஒரு கிறுக்கன் அல்லது பைத்தியக்காரன் அப்படின்ற வார்த்தை தான் அது உண்மையான வார்த்தை. ஆண்டவரை பார்த்து அப்படி சொன்னார்கள். ஆண்டவர் அதற்கு எந்த விதமான நான் இப்போ என்னையை பார்த்து சொல்லிட்டா நான் என்ன செய்வேன்னா, அப்படியே எனக்கு உடனே அந்த சுயம் அப்படியே சுயம் எழும்புது. என்னையை பார்த்து நீ இப்படி சொல்லிட்டியா, இதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. இதுக்கு ஒப்பனையான ஒரு சின்ன காரியங்கள். ஆனால் என்னுடைய சுயம் அது அவ்வளோ வலிமை கொண்டதாக இருக்கிறது. அதை நான் என்ன செய்யணும்னா, என்னுடைய சித்தம் அல்ல, உடைக்க வேண்டும். அதை நான் உடைக்க வேண்டும். இதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கிறார் அப்படின்னா இந்த ஒரு ஜீவியம் எனக்கு கண்டிப்பாக வேண்டும். அப்படி இல்லைன்னா நான் பொதுவான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வேணால் வாழலாம், ஆனால் அது அரைகுறையான வாழ்க்கையாக மாறிடும். நான் என்ன செய்யணும்னா, விலைக்கரையத்தை செலுத்த வேண்டும். என்னுடைய சித்தம் அல்ல அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வேண்டும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் அப்படின்னா ஆண்டவர் கண்டிப்பாக அவர் கிருபை தருவார். பாருங்க, 22வது வசனத்தில் இவன் பெயல்சபூலை கொண்டிருக்கிறான், பிசாசுகளின் தலைவன். அதே மார்க் எழுதின சுவிசேஷம் 21 வாசித்தேன், இப்போ 22ல் இந்த 2 வார்த்தைகள் இருக்கிறது. பெயல்சபூல், பிசாசுகளின் தலைவன். பாருங்களேன், இதெல்லாம் ரொம்ப உச்சகட்டமான சோதனைகள். இயேசு கிறிஸ்து அதுக்கு ஒன்றுமே சொல்லலை, அது மன்னிக்கப்படும் சொல்லி சொன்னார். 28வது வசனத்தில் பாருங்கள், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், மனுஷர்கள் செய்யும் எல்லா பாவங்களும், அவர்கள் தூஷிக்கும் எந்த தூஷணமும், எல்லா பாவங்களும் எந்த தூஷணமும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னார். எவ்வளோ அருமையான வார்த்தை. ஆண்டவரே, இந்த பிரதிபலிப்பு என்னிடத்தில் இல்லையே ஆண்டவரே, நான் இதெல்லாம் பார்த்து எவ்வளவாய் நாம் கீழாக இருக்கிறோம், எவ்வளவாய் கீழாக இருக்கிறோம். ஆண்டவரே ரட்சியும் ஆண்டவரே, உதவி செய்யும் ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே, உதவி செய்யும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம எப்போதும் ஒரு கதறுதல் அது இருந்தால் ஆண்டவர் கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வார். அவர் கைவிட மாட்டார், கண்டிப்பாக உதவி செய்வார். இது வேற யாரும் இல்லை. இது போன்ற உறவினர்கள் அவங்க ஒருவேளை ஏதாவது ஒரு உறவினர்கள் சேர்ந்திருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல என்ன தெளிவாக இருக்கிறதுனா, 32வது வசனத்தில் அவரை சுற்றிலும் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் அவரை நோக்கி, இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே உம்மை தேடுகிறார்கள்னு சொல்லி சொன்னாங்க. பிடிச்சிட்டு போ, ஒரு மதிமயங்கி இருக்கிறார், வீட்டை விட்டு வந்துட்டார் அப்படி சொல்லி அவர்கள் என்ன செய்தார்கள்னா, அவ்வளவு எதிர்ப்பு, அவ்வளவு மோசமான வார்த்தைகள். ஆனால் அது எல்லாவற்றையும் அவர் என்ன செய்தார்னா, என்னுடைய சித்தம் அல்ல, என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே ஆக கடவுது. ஆண்டவரே, அந்த சித்தத்தை, என்னுடைய சித்தத்தை நான் அழிக்கிறேன், உடைக்கிறேன், நொறுக்குகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்தார்னா, எப்போதும் அவர் நொறுக்கினார். அப்போ அங்கிருந்து அவருக்கு ஒரு ஜீவன் கிடைத்தது.
அதுதான் பரிபூர்ண ஜீவன். நான் வானத்திலிருந்து இதற்காகவே இறங்கி வந்தேன். என்னுடைய சித்தம் செய்கிறதுக்கு நான் இறங்கி வரல, இதை பிதாவின் சித்தம் செய்கிறதுக்கு தான் நான் இறங்கி வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒரு வசனத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஒரு ஒப்புமை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம், நாம் பார்த்த அதிலே இருக்குது. 26வது அதிகாரம் 51வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். தயவுசெய்து கவனமாய் கேட்கவும். அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி, அது பேதுரு தான், கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி, கை நீட்டி, நல்லா கவனிக்கணும் வார்த்தைகளை, கை நீட்டி என்ன செய்தான்னா தன்னுடைய பட்டயத்தை உருவி. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய பட்டயத்தை என்ன செய்ய, உரையிலே போடு. இங்கிலீஷில் ஒரு டிரான்ஸ்லேஷனில் இருக்குது, லாங் நைஃப் அப்படின்னு இருக்கு. நல்லா பெரிய பட்டயமாக இருந்துச்சான், அது நீளமான பட்டயமாக இருந்துச்சான். அவர் சொல்லுகிறார், கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான். அவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி காதர வெட்டினான். இங்கிலீஷில் அருமையாக இருக்கிறது, கிராப்டு ஹிஸ் ஸ்வார்ட் and pulled it out, he swung it at the servant, cut off his ear அப்படின்னு இருக்கு. அப்படியே சொலட்டி, he swung அப்படின்னா அப்படியே சொலட்டி, பட்டயத்தை அப்படி சொலட்டி என்ன செய்யறது, வெட்டுறது. அப்படி என்ன செய்தார்னா அவர் என்ன செய்தார், பேதுரு இருந்தார். இப்போ இது அப்படியே பாருங்கள், நிறையாது அப்படியே நமக்கு ஒத்து வரும். பேதுரு எப்படி இருந்தார், நான் எப்படி இருக்கேன். ஏதாவது ஒரு கடினமான சூழ்நிலை வருகிறது, ஏதோ ஒரு சோதனை வருது, உடனே நான் என்ன செய்கிறேன்னா பட்டயத்தை, அது கிராப்டு அப்படின்றது போல் அதை பிடித்து, இறுக்கமாக பிடித்து என்ன செய்கிறேன், அதை உருவி, அதை நான் என்ன செய்கிறேன், சுழட்டி அடிக்கிறேன். இது போன்ற சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலையா? நான் பார்த்துருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, கிருபைதாரும் ஆண்டவரே, ஆண்டவரே நான் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமே, ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமே ஆண்டவரே, போலியான வாழ்க்கை வாழ்ந்து விடக்கூடாதே, நித்தியத்திற்குரிய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமே, எனக்கு உதவி செய்யும். ஆண்டவர்கிட்ட கேட்டோம்னா ஆண்டவர் என்ன செய்வார், தருவார், கண்டிப்பாக தருவார். அவர் தராமல் இருக்கவே மாட்டார், அவ்வளவாக அவர் நல்ல தெய்வம். இன்னொரு பாருங்க, நான் பேதுருவை காண்பித்தேன். அவர் என்ன சொன்னார்னா அதுக்கு அடுத்த வசனத்தில், அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு 54வது வசனம், முக்கியமான வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன், தயவுசெய்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நீங்கள் உங்களுக்கு அது நல்லாயிருக்கும். எங்கேயாவது வேடிக்கை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது. 54வது வசனத்தில், அப்படி செய்வேன் ஆனால், பாருங்கள், அப்படி செய்வேன் ஆனால், பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் என்ன செய்வார்னா லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை அனுப்புவார். அப்படி செய்வேன் ஆனால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியம் எப்படி நிறைவேறும்? ஆண்டவரே எனக்கு நீர் உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும், உதவி செய்யும் ஆண்டவரே, ஆண்டவரே இயேசு ஜீவித்தது போல நான் ஜீவிக்க எனக்கு உதவி செய்யும் அப்படி நம்ம கேட்கணும். பேதுரு அப்படியே எதிர்மாறாக இருந்தார். அவர் உருவினார், எடுத்தார், உருவினார், வெட்டினார். அதே ஆண்டவரே சுபாவம் என்னிடத்தில் இருக்கிறதே, ஆண்டவரே நான் வார்த்தையினால் வெட்டுகிறேனே. பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு வசனத்தை நான் காண்பிக்கிறேன், அவருடைய வாழ்க்கையில் மாதிரி அருமையான ஒரு வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். பிரதான ஆசாரியர்கள் அவர் மேல் அநேகம் குற்றங்களை, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது, அநேகம் குற்றங்களை சாட்டினார்கள். அவரோ மாறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. அநேகம் ஒன்றும் இல்லை.
அநேகம் குற்றச்சாட்டுகள். ஆனால் வாயே என்ன செய்யலை ஆண்டவர். முழுக்க முறுமுறுப்பெல்லாம் இல்லை, குறை சொல்லுவதெல்லாம் இல்லை. அவர் பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணுவேன், என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது அப்படின்னு சொல்லி சொன்னார். பாருங்க, ஒன்று மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, 4வது வசனம். அப்பொழுது பிலாத்து, இது பிரதான ஆசாரியர்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க, குற்றம் சாட்டி கொண்டே இருந்தார்கள், மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. பிலாத்து கேட்கிறார். பிலாத்து மறுபடியும் அவரை நோக்கி, அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அவரை நோக்கி, இதோ இவர்கள் உண்மையில் எத்தனையோ குற்றம், பாருங்க வார்த்தை பாருங்களேன், எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, அதற்கு நீ உத்தரவு ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்று கேட்டான். மறுபடியும் பிலாத்து கேட்கிறார். அப்பொழுது இயேசு 5வது வசனத்தில், இயேசுவோ அப்பொழுதும் உத்தரவு சொல்லவில்லை. அருமையான வசனம். அப்பொழுதும், இயேசுவோ அப்பொழுதும் உத்தரவு சொல்லவில்லை. இதுதாங்க பூர்ணமான வாழ்க்கை. இந்த பூர்ணமான வாழ்க்கை என்கிட்ட இல்லை. நாம் எல்லோருமே பூர்ணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நான் சொன்னது போல ஒரு பொதுவான வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே. இந்த அவரோட ஒத்து பார்க்கறது, இவரோட ஒத்து பார்க்கறது, இதெல்லாம் வேணாம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மோடு கூட நான் ஒத்து பார்த்து, ஒப்பிட்டு பார்த்து, இயேசுவோடு கூட அவர் எவ்வளவு பரிசுத்தவார், அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவில்லை அப்படின்லாம் எழுதியிருக்கு. ஆண்டவரே, ஒரு பிரதர் சொல்கிறாங்க, ஆஃப் செகண்ட்ஸ், சாக் பிரதர் சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப உற்சாகமான வார்த்தை அதெல்லாம். 1 செகண்ட், ஆஃப் செகண்ட்ஸ், ஆஃப் அரை வினாடி கூட பாவம் செய்யக்கூடாது. சேலஞ்சான வார்த்தைகள். நான் அதெல்லாம் கேட்டு என்ன செய்ய மாட்டேன்னா, என்னடா எப்படி அரை வினாடி அப்படின்லாம் நினைக்க மாட்டேன். ஆண்டவரே, உம்மால் கூடும் ஆண்டவரே, உம்மால் கூடும், உம்மால் எல்லாம் முடியும் ஆண்டவரே, அரை வினாடி கூட பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை எனக்கு தாரும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னா ஆண்டவர் கண்டிப்பாக உதவி செய்வார். நாம் எல்லோருக்கும் அவர் உதவி செய்யவே வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வேதத்தில் எழுதியிருக்கிறது. எபிரேயர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 16ஆம் வசனத்தில் எழுதியிருக்கு. அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார், கிருபாசன தண்டையிலே தைரியமாய் சேர கடவோம் அப்படின்னு எழுதியிருக்கிறது. ஆண்டவரே, நான் என்ன செய்யட்டும்? நான் என்னுடைய சித்தம் அல்ல, என் சித்தம் அல்ல, என்னுடைய சுயம் நொறுங்கட்டும், அது அழியட்டும், அது உடைக்கப்படட்டும், ஆண்டவரே எனக்கு நீர் உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கண்டிப்பாக நம் இருக்கிற ஒவ்வொருவருக்கும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு சகோதரருக்கும் சகோதரிக்கும் ஆண்டவர் நிறைவான கிருபைகளை தருவார். நம்ம என்ன செய்யணும்னா கெஞ்சி கேட்கணும். தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். யாக்கோபு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அவர் எப்படி பெற்றுக்கொண்டார் தெரியுமா? அவர் கெஞ்சினான். அவன் தேவனிடத்தில் கெஞ்சி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். சும்மாலாம் பெறல. ஆண்டவரே, எனக்கும் அவ்விதமான கிருபைகள் தேவை, கிருபைகள் தேவை, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே அப்படி சொன்னோம்னா கண்டிப்பாக ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் அவருடைய நாமத்தை மேம்படுத்துவாராக. ஆமென். இந்த நல்ல வார்த்தைகளுக்காய் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் நம்மளுடைய சுயம் அவ்வளவு மையம் கொண்டு வாழ்க்கையில் இருக்கிறது. நம்மளுடைய சூழ்நிலைகள் மாறும் பொழுது, நம்மளுடைய கஷ்டங்கள் நம்மளை நெருங்கும் பொழுது, ஆண்டவர் சொன்னது மாதிரி நம்மளால் சொல்ல முடியவில்லை. பேதுரு அந்த வாளை எடுத்து வெட்டும் பொழுது எப்படி பிதாவினுடைய சித்தத்தை செய்ய முடியும் என்று சொல்லி அவர் கேட்டார். ஏன் கேட்டால் அவருடைய பிதாவின் சத்தம் செய்வதான் இந்த பூமிக்கு வந்தார். அவர் அவ்வளவு அவமானம் சகோதரர் அருமையாக எடுத்து விலகி கொண்டு சொன்னார்கள். ஒவ்வொரு வசனமாய் தனிமையாக இருந்து ஒவ்வொரு வசனங்களாக எடுத்து சொன்னார்கள். ஏன் கேட்டால் நம்மளை விளங்கி கொள்ளும்படி அருமையான வார்த்தைகள். இப்போ யோவான் எழுதின சுவிசேஷத்தில் சகோதரர் வாய்ச்ச வசனத்தை நம்ம வாசிப்போம். 6வது அதிகாரம் 56 நம்ம வாசிப்போம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. போதும்.
இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இது கையினால் செய்யப்பட்ட அப்பம் இல்லை, அல்லது மனுஷரால் உருவாக்கக்கூடிய ஒரு அப்பம் இல்லை, இது வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம். அதைத்தான் சொல்றார், ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவிலும் பிதா பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவன் என்னில் பிழைப்பான். இன்னைக்கு உலகங்கள்லாம் நடக்கிறது பார்த்தோம்னா, அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா போதும், அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டா போதும், அப்பம்புக்கும் உடன்படிக்கையில் ஈஸியாக கலந்து கொள்கிறார்கள். இங்கே நம்ம சபையில் தான் வலியுறுத்தி நம்மளை சோதித்தறிந்து எனக்கும் பிதாவுக்கும் ஒரு ஐக்கியம் இருக்கிறதா, அல்லது பிதாவினுடைய சித்தத்தை செய்ய நான் விரும்புகிறேனா அப்படின்னு சொல்லி சோதித்து பார்க்கும்படி நம்மளை செய்கிறார்கள். இதுதான் கரெக்டான உபதேசம். என்கட்டால் வந்த நேரத்தில் அந்த அப்பத்தை சும்மா வந்தவர்களுக்கெல்லாம் அந்த அப்பத்தை கொடுத்து விடுகிறார்கள். இங்கே உலகங்கள்லாம் அரிசியெல்லாம் ஞானஸ்தானமே எடுக்காமல் கூட என்ன செய்கிறார்கள், அப்பம் புசிக்கிறார்கள். ஆனால் அவர் சொல்கிறார், நான் வாகனத்திலிருந்து இறங்கின அப்பம். ஆமாம் வந்தவர்களே, அவர் நமக்காக இங்கே வந்தார். பாருங்கள், அருமையான வார்த்தை சகோதரர் சொன்னது வார்த்தை. பேதுரு வாளை எடுத்து வெட்டும்போது உன்னுடைய வாளை விரையிலே போடு என்று சொன்னார். ஏன் தெரியுமா? நான் பிதாவினுடைய சித்தம். நம்மளே ஆண்டவர் அப்படித்தான் பார்க்குறார். நான்லாம் தடுமாற்றம் அடைந்தேன். இல்லை, ஆண்டவர் நம்மளை அழைத்தது அவருடைய சித்தத்தை செய்வதற்காகத்தான். மிஷினரி மிஷினரிகளை அல்லது அயர்லாந்து கூட நம்ம பார்க்குறோம். வாசிக்கும் பொழுதெல்லாம் நான் கலங்குகிறது, கண்ணீர் ஓடுகிறது. ஏன் தெரியுமா? அவர்கள் அப்படியாய் அந்த பரலோகத்திலிருந்து வந்த அப்பத்தை அவர்கள் புசித்தார்கள். இப்போ ஏசாண்டவரும் அவர்களும் ஒன்றாக இருக்கிறார்கள். அதனால தான் அந்த காரியத்தை அதை தன்னை ஒப்பு கொடுக்கும்படி வந்தார்கள். எபிரேயரில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எனக்கு கடந்த நாட்களில் ஆண்டவர் எனக்கு உணர்த்தி வைத்தார். 4வது அதிகாரம் 13 நம்ம வாசிப்போம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆமா, நாம் அப்பம் புசிக்கிறதுனால நித்தியத்துக்கு போகவே முடியாது. அல்லது நான் சபையில் மூத்த சௌரெல்லாம் ஏமாத்துறதுனாலையும் நான் போகவே முடியாது. எனக்கும் ஏசாண்டவருக்கும் ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். நான் விழுந்திருக்கலாம், ஆனால் உடனே எந்திரிச்சு ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி கண்ணீர் சிந்தி ஆண்டவரோடு ஒன்றித்திருப்பது தான் மேன்மையான காரியம். அவர் சொல்கிறாரு, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். 12 நம்ம வாசிப்போம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. வகையறுக்கிறதுமாய் இருக்கிறது அப்படின்னா, ஒத்த வாக்கிய பைங்குள்ள தமிழ் பையில் சொல்லப்பட்டிருக்கும், அது சரி பார்க்கப்படுகிறது. நம்மளை ஆண்டவர் சரி பார்க்கிறார். நம்ம நினைக்கிறோம் அவருக்கு தெரியாது என்று சொல்லி. இல்லை, என்னுடைய நினைவு என்னுடைய காரியங்களெல்லாம் என்ன செய்யறங்காட்டா அவர் சரி பார்த்துக்கிட்டே இருக்கிறார். வகை அறிக்கிறதமாய் இருக்கிறது அல்லது சரி பார்க்கப்படுகிறது. என்னுடைய காரியங்களை சரி 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 பண்ணுகிறார். என்னுடைய காரியங்கள் எல்லாமே வெளியரங்கமாக இருக்கிறது. இன்னொரு காரியத்தை நான் ஆண்டவர் எனக்கு வெளிச்சமாக இருந்தது. மத்திய எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 12 வாசிப்போம். சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். போதும். இங்கே ஒரு ராஜா ஒரு பெரிய விருந்து பண்ணுகிறார், கல்யாண விருந்து. அந்த விருந்துக்கு அநேகரை அழைப்பிக்கிறார்கள். அப்படி அழைப்பிக்கும் போது ஒருவர் மற்றவரும் கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே உள்ளே வந்தார். இது நான் எப்படி விலையும் கொண்டேன்னா,
ஆண்டவர் அங்கே ஒரு மனிதன் அந்த விருந்துச்சாலையில் அந்த தலைவர் அங்கே இருக்கிறார். அங்கே எல்லாருக்குமே அங்கே என்ன செய்யுது, ஒரு வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்படித்தான் நான் யோசித்தேன். எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த மனிதனோ அந்த கல்யாண வஸ்திரம் தரித்திராதவனா இங்கே உள்ளே வந்தான். ஆமாம், எனக்கும் தேவனுக்கும் ஒரு உறவில்லாத ஒரு மனிதன், நான் இயேசுவை போலே அங்கே இருக்கேன். அதுதான் சரிபார்க்கப்படுகிறது. எபிரேயரில் பார்த்தோம், நம்மளை சரிபார்க்கிறார். இப்போ சொல்லுவான், ஆண்டவரே நான் ஒரு கல்யாண வஸ்திரம் தரித்திரட்டும் ஆண்டவரே. நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அநேக தாளந்து கொடுத்துருக்கீங்க, நீங்கள் இந்த சபையில் வச்சு எனக்கு நிறையா பொதிச்சிருக்கீங்க. ஆனால் நான் அந்த கல்யாண வஸ்திரத்தை தரிக்கல ஆண்டவரே. அந்த கல்யாண வஸ்திரத்தை நான் தரிக்கலை, சும்மா வெறுமிட்டேன்னு வாரேன், வெறுமையாக நான் போயிடுறேன். நீங்கள் கொடுத்த தாளந்த முடிஞ்சு வச்சுருக்கேன். நம்ம தலைவணங்குவோமா? ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே எங்களுக்கு நீர் உதவிச்சு, ஆண்டவரே உம்மை சார்ந்து கொள்ள எங்களுக்கு உதவிச்சு. நாங்கள் அநேக வேளையில் கல்யாண வஸ்திரம் தரித்திருக்கவில்லை ஆண்டவரே. எங்களுடைய காரியம் எல்லாமே வெளியரங்கமாக இருக்கிறது. ஆனால் நாங்கள் மாய்மாலக்காரனாக இருக்கிறேன். ஆமாம், நான் ஒரு மாய்மாலக்காரன், தேவனுக்கு விரோதமானவன் இல்லை. ஏசாண்டவர் சொன்னார், அவருடைய சித்தத்தின்படி செய்ய இது வந்தேன். அவர் சுயத்துக்கு முற்றிலுமாய் சாக்குறுதல் அப்படிதான், சுயத்துக்கு மறிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு 10 காரியங்களை கொடுத்திருப்பார். நீங்கள் எல்லாரும் வச்சிருக்கிறீங்களான்னு தெரியல. அந்த அட்டை சுயத்துக்கு மறிக்க வேண்டும். வேண்டுமென்றே நம்மளை பேசுகிறார்களா? நம்மளை இல்லாததை பொல்லாத நம்மளை சொல்கிறாங்களா? அப்போதெல்லாம் நான் என் சுயம் மறித்திருக்க வேண்டும். சுயம் மறிக்கலைனா ஆண்டவரே நான் சுயம் மறிக்க உதவிச்சு. என்னுடைய பெருமையிலிருந்து, என்னுடைய அகந்தையிலிருந்து, என்னுடைய மாய்மாலத்திலிருந்து ஆண்டவரே நான் முற்றிலுமாய் நான் மணந்திருமே எனக்கு உதவிச்சு. ஆமாண்டவரே நீ வானத்திலிருந்து வந்த அப்பம் ஆண்டவரே. பயந்து நடுங்க வேண்டும் இந்த வசனத்துக்கு. ஆண்டவரே நான் பயந்து நடுகிறேன், எனக்கு ஒரு பயத்தை உண்டாக்குங்க. தேவனுக்கேற்ற பயம், சாத்தானுக்கு இல்லை, தேவனுக்கேற்ற பயம். ஆமாண்டவரே நீங்கள் அங்கிருந்து வந்தீங்க ஆண்டவரே, உங்களுடைய சரீரத்தை நாங்கள் பிச்சு திங்கிறோம். அவர் அங்கே இடிக்கப்பட்டார், அவர் சாத்தான் என்று சொல்லப்பட்டார், அங்கே பெயர் சிலுவை என்று சொல்லப்பட்டார். ஆனால் அங்கே எல்லாம் இடித்து அவர் என்ன செஞ்சிட்டார்னா அப்பமாக்கிட்டார். நம்மளை சாப்பிடும்படி அங்கே ஒரு காரியத்தை செய்து வைத்திருக்கிறார்.